පඩිවැඩි කරා කම්කරුන්ට හොඳයි. නමුත් ඒක ගැසට් කරන්න ඕනේ. විශේෂම අද දින ලෝක කම්කරු දිනය දවස මේ දිනේ දවස ලංකා ජාතික වතුකම්කරු සංගමය අපි තීන්දුව කරා අනවශ්‍ය වියදම් ඔක්කොම පැත්තකට දාලා පෞගිය මේ නායයාමෙන් පත්වෙච්ච පවුල් 108 වැඩියෙන් ඉන්නවා පියලු ආසරෙන් ස්වර්ණතර ප්‍රාදේශීය කොට්ටාසේ සාරණියා වත්තේ. ඉතින් ඒ නිසා අපේ සංගමයේ තීන්දුව කරා අපේ සල්ලි ටික ඔක්කොම ඒ ජනතාව වෙනුවෙන් වියදම් කරලා එයාලගේ යටිතර පාසුකම් සහ අනිකුත් පාසල් ළමයි ඉන්නවා දූ දරුවෝ ඉන්නවා ඒ වැඩ කටයුතු වලට ඒක පරිත්‍යාග කරන්න ඕන කියලා තීන්දුවක් ගත්තා සංගමයේ. ඒ අනුව අද බදුල්ල කතරගම දේවාලයෙන් අපි පූජාව ඉවර කළා. අපි සංගමක් කෙටියට ගිහලා ඒ ජනතාවත් එක්ක අපි මේ දිනේ සමරලා එයාලට අවශ්‍ය කටයුතු දෙන්න තමයි සූදානම් වෙලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම අපි සංගමක් කෙටියට අවදාව තීන්දුව ගන්නවා පඩිවැඩි කරා කම්කරුන්ට හොඳයි. නමුත් ඒක ගැසට් කරන්න ඕනේ. නීති අනුකූල කරන නීතිකරුවන්ට කරොත් තමයි කම්කරු කාර්යාලය ගිහිල්ලා අපේ වෘත්තීය සමිතිය ඕනම වෘත්තීය සමිතිය සාකච්ඡා කරන්න පුළුවන්. ඒක ගැසට් කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඉඩම් වතුකර ඉඩම් ටික කාවත්තෙන් වතුකර ජනතාව ඉඩම් එතනල්ලා ප්‍රශ්නයක් වෙලා ලොකු ප්‍රශ්නයක් වුණා. ඊයේ ගම්පර උඩ පළාත ප්‍රාදේශීය වලින් එමෙ වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි කියනවා අවුරුදු 200 වැඩි ජීවත් වෙච්ච මේ වතුකර ජනතාවට එයාට අවශ්‍ය ඉඩම් ටික වාම ලබා දෙන්න කියන එක තමයි අපේ ඉල්ලීම. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சமிதி பொது செயலாளர் சர்வதேச தொழில் சங்கத்தின் தலைவர் முன்னாள் தொழில் ராஜ்யம் அமைச்சர் தொழிலாளர் சமிதியார் இன்றைய நாள் கௌரவ உறுப்பினர் இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பொது செயலாளர் கௌரவ வடிவேல் சுரேசையா அவர்களால் கௌரவ மாநில இயக்குனர் நல்லையா அவர்களையும் கௌரவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜெரின் சாமி அவர்களையும் கௌரவ மாதரி தலைவர் கமல்ராஜ் அவர்களையும் சாரண்யா தோட்ட முன்னாள் தலைவர் கருணாரத்ன அவர்களையும் சாரண்யா கோவில் தலைவர் குமாராஜ் கௌரவ கந்திநகர போலீஸ் அதிபர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஒருவரையும் சிறுவர்கள் சார்பில் ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக. இந்த தொழிலாளர் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை. அண்மையில் நடைபெற்ற இந்த மண்சரிவும்
இந்த பாரிய சூறாவளியால மலைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. மலைகள் பல பேர் பல உயிர்கள் சாவு கொள்ளப்பட்டது, வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையுடைய நிலைமை முழுமையாக மாறப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தை செல்வங்கள் நோயாளிகளே இன்னொரு வாழ்க்கை செல்லவே மாறப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் பேசுறது கூட முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல இல்ல, மக்கள் பிரதி இல்ல, எலெக்ஷன் தோத்துட்டேன். ஆனா மனுஷில இருந்து தம்பத்தில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மண் தெரியும். ஆங்கவே தொலைபேசி வந்து சரி இங்கே சரி போயிட்டு இங்கே எப்படி என்ன செய்யணும் தெரியாது. கல்வி முறை உயர்தரத்துல சிறந்த முறையில பரீட்சை எழுதுவது கூட மனுஷில வீணோட போயிடுச்சு. விடியமாக்கள் காணும் எல்லாருக்குமே பிரச்சனை. என்னால என்னுடைய கைப்பேசி வகையில் இருந்த நிதியில மனுஷன் வட்டாரத்திலிருந்து தம்பத்தில் வரைக்கும் சில நிவாரண நேரத்தில் நான் செய்தேன். என்னை நீங்க மன்னிச்சுக்கணும், உடனே உங்களுக்கு பார்க்க முடியாது சொல்றேன், வரணும் நான். ஆனா என்னுடைய கையில கட்டப்பட்ட நிலைமையில நான் ஒரு கையை வீசிட்டு வர முடியாது. மிக மோசமா பாதிப்படுத்திட்டேன். நான் என்ன செய்யறது தெரியாது. எப்படி சரி சாமியாக போகணும், இந்த மக்களை பார்க்கணும், விசாரிக்கணும், ஏதாவது கையில கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. நான் எப்போதும் இன்னைக்கு நேரத்தில் இந்த பாதை வழியை சொல்லும், இந்த சிறுவர் பராமரிப்பை வழியை சொல்லும், இந்த விளையாட்டு மைதான வழியை சொல்லும், இந்த வைத்தியசாலை விளையாட்டு சொல்லும், வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டணும் சொல்லும், எப்படி ஸ்கூல்ல பில்டிங் கட்டணும் ரோடு கட்டணும் சொல்லும், எப்படி தண்ணி எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ராஜேஷ் பழைய தலைவா இருக்கு. இந்த மண்டபம் கலையை சொல்லும். இந்த மண்டபம் வேலையில ஒவ்வொரு பண்புகளத்தை நிதியும் சாப்பிட்டுருக்கேன். அது தேவராஜ் இருக்கலாம், திருப்பதியா இருக்கலாம், கண்ணாமசா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். எப்படி சமாதானம், எப்படி அண்டா பண்ணல, எப்படி நாகாரி பண்ணல, எப்படி கபடி பண்ணலாம் சொல்லி இந்த மேலே சொல்லும். நீங்க சாமி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அவ்வளவு வேலை நான் இருக்கிறேன். கோவிட்-19 வந்துனா ஏதாவது அரிசி செய்யறது மரமலையா வந்தவங்க பார்த்துருக்கா இல்லையா? பார்த்துருக்கா இல்லையாமா? இந்த சுடுகாடு சொல்ல எத்தனை பேருக்கு வந்து கேட்கணும். எனக்கும் மலையாளம் இருக்கிறதா செய்யும். எனக்கும் எப்படி ஃபைட் பண்ணிருக்கோம், எத்தனை தூரமா இருந்திருக்கோம், எப்படி மூட்டை தொழிற்சாலை தொடரும், இதெல்லாம் அந்த நேரத்தில் அத்தை தம்பி சந்தர்ப்பம் இருந்தா சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன எப்படி செஞ்சு கொடுத்துருக்காகவே நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வரலாறு இருக்குது. 25 வருஷம் மலமலையா சாரண மாசம் கண்ணை கட்டினாங்க. மலமலையா கிரிக்கெட் நான் போவேன், விடுவிழா போவேன். பாடசாலை இருந்து கோவில் இருந்து இந்த கோயில் சொல்லும், கோயில் டைப்ஸ் கட்டணம் சொல்லும். மாத்தனை கோயில் ரசியம், சாதனை கோயில் ரசியம், கீரைகளை எப்படி ஹைட் பண்ணணும், மாத்தனைக்கு எப்படி மின்சாரம் பண்ணணும், எப்படி நிலவுகளுக்கு நல்லா வைக்கிறது பிரச்சனை இல்லை. அது நாங்கள் நீங்களும். ஆனா எப்படி நான் சும்மா வாங்க பார்க்கறது. ஆக இந்த மேலே வந்து நாங்கள் எஸ்டிமேட் போறோம். இங்க இருக்காங்க தலைவர் எஸ்டிமேட் போகும்போது எஸ்டிமேட் பார்த்து நாங்கள் பண்டார மேலே செஞ்சு ஒரு நாள் கொடுத்து அப்படியே போயிடும். நான் சாதனையாக போக மாட்டேன். சாதனையால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராம வேதனை போகாம இருக்கும். அப்ப இந்த நிதியை அவங்களுக்கு செலவழிப்போம். எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சொன்னாங்க நல்ல விஷயம் செய்வோம் அப்படின்னு. ஆக இன்னைக்கு அரசாங்கத்தினருக்கு ஒதுக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் எங்கள் சங்கமாக இணைஞ்சு நாங்கள் இந்த குழந்தை செல்வங்களையும் வயதுவர்களையும் இங்கே உள்ளவங்களை வந்து பார்த்துட்டு போகணும். ஆகவே அதுக்குரிய அந்த நிதியை இதுக்கு அர்ப்பணம் செஞ்சு நாங்கள் வந்து உங்கள் பாட்டு போகிற நிலைமையில நாங்கள் வந்தோம். இதுதான் உண்மை. வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு பொறுமையும் 2 வேலையில் ஸ்பீச் இருக்கு, 2 வேலையில் பேச்சுக்கு எனக்கு அழைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நான் சொன்னேன் உங்களை வந்து பார்க்கணும், எனக்கு இதை விட்டேன்னு சொன்னால் சாரணியா மிஸ் பண்ணிக்கிறோம், சாரணியா வந்து பார்த்துட்டு போகணும். எல்லாம் எங்களுக்கு பழைய தலைவராக இருக்காங்க, பிள்ளைகளுக்காக பாட்டு போடுறதுக்காக தான் ஒரு வண்டி வந்து உங்களை பாட்டு போகணும். அவன் இந்த மேலிடத்தை இந்த பாதிக்கப்பட்ட உங்களோட விழாவாளி கூட ஒரு தொப்புளுக்குள்ள உறவா உங்களை வந்து உறவாடின்னு பார்த்து செஞ்சு போடுறது நான் சொன்ன இதோட பெருசா செய்யணும் நினைச்சு சில ஒத்துமை போதா இருந்துச்சு. நான் இப்படியே இருக்கேன், வேற கிரௌண்ட்ல பார்த்து பெருசா செஞ்சு வேற செய்யறதே திட்டம். அதுதான் வந்து பேசினா வேலை செஞ்சாங்க. அது ஏதோ ஒரு காரணம் பின்னாடி போயிடுச்சு. நான் வேலை வாங்கி ஐடியா போட்டு செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் 19 கொண்டா சரி பரவாயில்ல, நான் பாட்டு ஒரு நிலைமையில வந்தேன். ஆக இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். காப்பர் டோட் போட்டு போனேன். டொட்டல்ஸ் போனீங்கன்னா எல்லாம் காப்பர் போட்டு போயிடலாம். வைத்தியசாலை நம்ம எப்படி செய்யும் போது எவ்வளவு பிரச்சனை
சவாலுக்கு 6 மணிக்கு வந்துருக்கேன். அந்த சொல்றாரு ஜெயில போட்டோன்னே அந்த வீர ஜெயில போட்டேன். அந்த வீர போட்ட தலைமையான வெளியேற்றோம். வைத்தியசாலையில் பேச ஓட்டுறதுன்னு சொல்லி நோயாளிகளுக்கு போதை செய்ய வேண்டாம்னு தெரியும். அது இப்படியே நிறைய வேலைகள் நாங்கள் செய்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கேயோ பின்னாடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிட்டு இருக்குது, விளாசம் தெரியாம போயிட்டு இருக்குது. அரசாங்க நியமனங்கள் நல்ல பெருக்காங்க. இன்னைக்கு இவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல ரிசார்ட் வருது. என்ன அந்த ரிசார்ட் என்ன செய்யுது? எங்க ஜோப் ரிசார்ட் என்ன செய்யுது? ஜோப் தான் ரிசார்ட் வருது. ஜோப் எப்படி சம்பளம் நல்லா இந்த வேலையில நான் அரசாங்கத்தில் வேண்டுகோள் இருக்கிறேன். சம்பளம் உயர்வு நல்லா இன்னைக்கு நான் ரிசார்ட் முடிஞ்சா வாழ்க்கை முடியும். ஆகவே இந்த சம்பள உயர்வு அதிகரிக்கணும். ஆனா சட்டம் மாற்றம் பண்ணணும், கெசட் பண்ணணும். கெசட் பண்ணாதான் கேஷுவல் ஒர்க்கர்ஸும் சேர்த்து கிடைக்கும் சம்பளம். இல்லாட்டி நிரந்தர தொழிலாளி மட்டும் கிடைக்க 1000 ரூபாய், கேஷுவல் தொழிலாளி 1350 ரூபாய். அந்த சட்டம் உருவாக்கணும். 1350 ரூபாய் அதே சொல்லி கெசட் பண்ணு. ஆனா 1700 ரூபாய் கெசட் பண்ணல. 1700 ரூபாய் வர்த்தமான வெளியிட்டால்தான் நீங்க தொழிற்சேவாதிகள் உங்களுக்கு ஏதாவது அநீதி ஏற்படும் போது அந்த லேபர் போய் பேசலாம். ஏசியில் பேசலாம், டிசியில் பேசலாம். இல்லாட்டி கடவுளை சாதிக்கூடாது. காணி பிரச்சனை நான் 1 வருஷம் அமைதியாக தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு காவத்துக்கு போய் நிலைமை காவத்தை ஈட காலத்துல குண்டர்கள் வந்து அந்த விஜயகாந்த் பையனை அடிச்சு உயிர் காவத்தை நடக்காம வீட்டெல்லாம் உடைச்சி வேட்டி பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. கால் பண்ணி சார் வாங்க வாங்க வாங்க. நான் சார் அன்னைக்கு பதில் மாவட்ட மக்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. பாருங்க பேசிட்டு போனேன். இன்னைக்கு அது ஏறாது. சும்மா சரி வந்துருக்கோம் சார். நான் அதனால தான் அன்னைக்கு காவத்தை ஈழ போனேன். அது பாருங்க பார்க்கறது நேரத்தை கம்பெனி சார் ஞான கம்பெனியில் தோட்டத்தை கொண்டு போட்டுறாங்க. இன்னைக்கு கம்பெனி காலையில சுருக்கிறாங்க. இது வேலைகள்லாம் நடக்கும். இருப்பை தக்க வச்சுக்கணும். 4 மணி தூரம் இப்ப தூரம் ஆளுநர் எல்லாரும் எதிர்கட்சி முறையாக நான் இருப்பேன். ஆளுநர் அமைச்சர் தான் மேலே கண்டுபிடிப்பேன். அப்படி வேலை செய்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்களாம் அமைதியாக பாராளுமன்ற அமைதி பிரச்சனை பார்த்து இது இருக்க முடியுமா? இது இருக்க முடியுமா? ஆரம்பமா படிக்கிற பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைய வச்சு எவ்வளவு நாள் இருக்கலாம்? இன்னைக்கு விஷயம் எவ்வளவு ஒரு தகவலான பதிலைக்கு தான் சொன்னீங்க. இன்னைக்கு 25 50 முட்டாள் பாதிக்கப்பட்ட ஆனா மருத்துவமனை கேட்குங்க. ஏன் நம்ம நம்மளை காணிக்கலையா? டவுன்ல எல்லாம் காணிக்க அங்கே காணிக்கு காணி இருக்கா, காணி பிடிக்கலாம், வீடு கட்ட காசு கொடுக்கலாம், பல ரூபாய் காசு கொடுத்தாங்க. பாராளுமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு அமைப்பதற்காக காசு ஒதுக்கப்படுச்சு. ஆனா இங்க இருந்த காசு வரல. கேட்கறது யார்? பாராளுமன்றா யாருக்கு கேட்கறது? நாங்க எதிர்த்து பைபாஸ் வந்து காண்பிச்சிருக்கேன். நான் தான் பைபாஸ் வந்து காண்பிச்சு சொல்லிப்பேன். இங்க இருக்க பாராளுமன்ற பேசிப்பேன். சார் நான் போய் பாருங்க, மாத்தனை பாருங்க, கல்ச்சரை பாருங்க, 102 குடும்பத்தை பாருங்க, இத்தனை குடும்பங்களை பாருங்க, உங்களை வயதில் சொல்ல சொல்லி அப்படியே முன்னாடியே பண்ணிப்பேன். அந்த வந்திருக்கும் தெளிவா சொல்லிப்போம். இன்னைக்கு யார் சொல்றாங்க? ஏன் சார் நம்மளை பார்க்க வர சொல்ல? அதான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். நான் பரமசிவன் கடந்து பாம்பு கேட்டது கரெக்டா சௌக்கியமா இருக்கிற இருந்து கொண்டாதான் சௌக்கியம். உங்களுக்கு நான் கூட எனக்கு நீங்க இருக்கணும். எங்களோட அடையாளம் தான். 1000 பேர் வருவாங்க, என்னமோ பேசுவாங்க, ஏதோ சொல்லிட்டு போவாங்க. ஆனா அது இல்லை. இது வேற உறவு, இது வேற தொடர்பு. காணிகள் சொல்ல நான் சொல்லிடுவேன். காலையில் காணி இருக்கு. நீங்க மனாய என்னைக்கு ஹவுசிங் ஸ்கீமாவது, என்னைக்கு வீடு கட்டுறது, என்னைக்கு இந்த பிள்ளைகளை வாழ்க்கை நம்ம வளர்ப்பு தருவது, வயசு கூட நம்ம போய்க்கும். இளைஞர்கள் எதிர்காலத்துக்கு அவனோட அங்கீகாரம் என்ன? எல்லாரும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. இங்க போய் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு காணி வெற்றி கொடுத்த கேட்ட சொல்ற நீதி இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்ற நீதி இல்லைனால 20 லட்சம் கொடுக்குறாரு. ஒப்பனை நீ ஒப்பனை கொடுத்தானே, ஒப்பனை கொடுக்காம எப்படி வரும்? ஆக இப்ப கஷ்டப்பட்ட சம்பவம் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த துறை இருக்கணும். இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கம், தொழிலாளர் கைதுனாலும் எங்க பணிக்கா வேலை இருந்தாலும் எங்க ஆரம்பமானதானே, ஆரம்ப தொழிலாளர் வர்க்கம் தான் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே நான் இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன்,
மக்களுக்கு 105 வீடு அமைச்சு கொடுங்க. அரசியல் தேவையில்ல, கட்சி தேவையில்ல, தொழிற்சங்க பிரச்சனை இல்லை. இந்த மக்கள் இருந்தால்தான், இந்த சமூகம் இருந்தால்தான் இல்லையா, இந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் மக்களை பத்தி நான் கேட்கிறோம். இன்னைக்கு மன உளைச்சல் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு மன உளைச்சல் இருக்கு. பொம்மை பிள்ளைகளுக்கு எப்படி வருது, எப்படி முகாம் நடந்தது? வடகிழக்கு இப்போதைக்கு முகாம் இருந்தாங்க. இங்க நம்ம இப்ப பார்த்து காணியாயில ஒன்று வருஷம் மேல 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. என்ன நடக்குது? இதை செய்யிட்டு ஒட்டு மொத்தமா சரி ஒரு காணி எடுத்தோம் வீடு கட்ட சொல்லணும். இந்தியா அரசாங்கம் வீடு போய் பார்த்துக்கணும்னா நம்ம 2020 எல்லாம் நம்ம 2037 தான் வீடு கிடைக்கும். அவங்க 4000 வீடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் வச்சு கொடுத்துருக்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி ஒதுக்கும் போது சாதாரண மக்களுக்கு யோசிக்கணும், வீடு கட்டணும். இதான் வளர்ந்த பிரச்சனை. இன்னைக்கு அதுக்கு அடுத்த கொடுக்கறது அதே பிரகடனம். இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்துடைய பிரகடனம் பாதிக்கப்பட்ட மலைய மக்களுக்கு மலையை கொடுங்க. வெளியாட்கள் குழந்தைங்க அமர்ந்ததுக்கு முன்பும் வெளியாட்கள் காணியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க மக்களுக்கு காணியை கொடுங்க, எங்க அங்கீகாரத்தை கொடுங்க. பாராளுமன்ற உள்ள பேச முடியாது, பாராளுமன்ற வெளியே பேசுறேன். தொழிலாளர் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 வருஷம் தொழிலாளியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இங்கே இங்கே வாழ ஒரு வகையில எங்களுக்கு காணி உரிமை வகையை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்யணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்ல, யார் அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒரு கடமை பொறுப்பு இருக்குது. இல்ல நாங்கள் விளாசம் நான் போயிடுவோம். நம்ம எப்படி இருக்கோம், சின்ன ஒரு சுவாதிக்கு அப்படி வர வேண்டிய சமூகம் இல்லை. நம்ம இந்த ஆட்ட பொருளாதாரத்தையும் ஊக்குவிச்சு சிறப்பையும் அறிமுகப்படுத்தி வச்சு உழைப்பாளியா இருந்து இதை உழைப்பாளி வர்க்கமாக நம்ம பக்கத்துல இருந்து இதை வாழ்க்கை மக்களுக்கு காணி காட்டி நம்ம தர்மசங்கம் ஆகிடும். எங்கே காணி ஆகிறது அப்படி 11 உட்கார்ந்து அளவு வழியாக அங்கு வரும்போது அங்கு காணி எடுத்துக்குவாரு. இங்கிட்டு கட்டவாதி வந்து இங்கிட்டு காணி எடுத்துக்குவாரு. இங்கிட்டு இந்த உட்கார்ந்து இந்த இடத்தோட இங்கிட்டு காணி எடுத்துக்குவாரு. டவுனுக்கு கிட்ட வருது. நாங்க இங்க போவோம். படிக்கும் போது யோசிப்பாங்க இடையோகெல்லாம் இருக்குங்க. அவங்க இப்ப குரல் கொடுக்கணும். இப்ப குரல் கொடுத்தாதான் அர்த்தம் கொடுத்தாதான் அந்த அர்த்தங்களை பாதிக்கிற மாதிரி விஷயம் இல்லை. நம்ம அப்படியே வெளிவாங்க தேசியில வராது. எங்க எங்கேயுமே நியூஸ் வந்தவங்க தெரிஞ்சு நியூஸ் வருமே நியூஸ் வந்து சொல்றேன். இங்க இருக்காங்க மக்கள் குடும்பத்தாலே குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, நோய் பரவிடும், அவங்களுக்கு குடும்பத்தில் கிடமை நடக்குமா நடக்குமா? ஏன் இதுக்குள்ளே மற்றபடி எவ்வளவு கிளீனா வாழ்ந்த முடியும் நம்மளுக்கு தெரியும். அவங்க அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும் போகணும். அதுக்காக தான் நீங்க கைதுறீங்க. அது ஊடகத்தை போகணும், ஜனாதிபதி பார்க்கணும், அரசாங்கம் பார்க்கணும். இங்க ஏதோ பிரச்சனை நடக்குது, அதனால நீங்க வேதனை வச்சோம். இந்த மக்களோட பிரச்சனை தீர்மானம் இதை வெளிப்படணும். எனக்கு வேற வழி தெரியல. நான் பாராளுமன்றம் தெரியல இருந்தா எனக்கு தெரியும். நான் என்ன வேலை பண்ணுவேன் எனக்கு தெரியும். பாராளுமன்றம் சொல்றது பாராளுமன்றம் இல்லை. நீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் சொல்லிருக்கீங்க. அதனால நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு வரும்போது என்ன நடக்கும் தெரியாது. பாடசாலை குறமாண்டு தேவராஜர் கால் பண்ணா அல்ல திரும்ப தேவராஜ் கால் பண்ணா வரும் டாக்டர் அந்த இறந்து போயிட்டாங்க. பிரின்சிபல் கேட்பவர் ரவி ரவிக்கு தெரியும் எப்படி முன்னா சரப்பேன் சொல்லி ஒரு டெலிஃபோன் கால் அனுப்பி நம்ம பண்ணிவிடுவோம். தயவு செய்து நம்ம விட்டத்தில் வேண்டிய அவசியம் இல்லை. சமூக சார்ந்த பிரதிநிதி, நீங்க வர்க்கத்தை சார்ந்த பிரதிநிதி, நீங்க வர்க்க சமூகம் பேசக்கூடிய பிரதிநிதி நீங்க அனுப்பிடுவோம். இல்லாட்டி இந்த பிரச்சனை வெளிவர முடியாது. இன்னைக்கு எங்களுடைய தேசிய தொழிலாளர் சங்கம் எங்களை பாதிக்கப்பட்ட உடன்படுத்தலுடைய தேவைகள் ஓரளவு செய்யக்கூடிய வகையில் நாம் உங்களோட பங்காளியாக மாறி இன்னைக்கு இதை நாங்கள் எங்களை சமர்ப்பணம் செய்து இந்த வேலைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து உங்களுக்காக நான் கொண்டிருப்பேன், தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பேன், தொடர்ந்து உங்களுக்காக ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பேன். நான் மட்டும் செய்யறாரு நல்லா எல்லாரும் கரெக்டாக நாம சிக்கலாயும் நீங்க நம்ம எல்லாம் கடை
நம்ம கட்டின நம்ம கொடுத்த காசு கூட போய் சேரல. கடவான நாடு இருக்கு. இன்னைக்கு தேசிய பாதிப்பு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. திரைசேல அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம டெக்ஸ்ட் காசு எல்லாம் வாங்கி கடை கட்ட காசு தான் நாளைக்கு போய் சேரல. நிர்வாக சீர்கேடு இருக்கிறோம். எப்படி எப்படி வராங்க இன்னைக்கு ரிசார்ட் எப்படி எப்படி போகுது. ஒரு மாசம் ஏதோ ஒரு 10 நாள் அடுத்த நீங்க யோசிங்க என்ன செய்ய போகுது. பிள்ளைகள் எதிர்காலம் முடிக்க போகுது. ஒரு கேள்வி புரியாது. இருப்பையும் தக்க வச்சுக்கணும், வளர்ப்பையும் தக்க வச்சுக்கணும், பிள்ளைகளை வளர்ச்சியை உறுதிப்படுத்திக்கணும். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லாம சொன்னா இருக்கும் இல்ல முகாமில் இருக்கிறோம். பரிசு விசாரணை வீட்டில் வந்து நம்மளோட விசாரணை வீட்டில் வந்து நம்பவும் இல்லை. அப்ப எங்க எங்களோட அங்கீகாரம், எங்களோட விலாசம் என்ன, என்னோட வீட்டு அட்ரஸ் என்ன, உள்ள அப்ளிகேஷன் போடுவேனா, சாதனை கலாச்சாரம் பண்ணணும், அவன் போட்ட அட்ரஸ் கொடுக்கும், உள்ள அப்ளிகேஷன் போடணும். ஒரு அரசாங்கம் சொல்லுது. ஆகவே இது நம்ம தம்பிமார்களுக்கு அழைப்பு முறை அரசியல் ரீதியில தம்பிமார் தலைவர் நம்ம எல்லாம் சேர்ந்து பாப்பாய்க்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி உணவு மூலியமா இந்த மக்களுடைய ஆழம் வெளிக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய காணி பெற்று கொடுக்கணும், வீட உடனே கட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு நாங்கள் அடுத்த கூட்டா மட்டும்தான் கிடைக்கும். இல்லாட்டி எல்லாம் வந்து பார்த்து சோழ சரிட்டா சரி போன விஷயம் நடக்காது. இதனுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை தெரியும். இதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும். இதை மீட்கணும். மக்கள் அனுப்புனாதான் நாங்கள் நீங்க நல்ல கெட்டதை காய்ச்சல் பேசிக்கலாம். எல்லாத்தையும் விஷயம் முக்கிய வேதனையா இருக்கு. இந்த வேலையை சாமா கொடுத்துருக்கும், சாமா வாங்கிருக்கும். திருமணம் வந்து நான் வந்திருக்கேன். கல்யாணம் நடக்கும், எல்லாரையும் சாமா வாங்கி தான் நான் வந்திருக்கோம். இன்னைக்கு அழகு மாப்பிள்ள லெவலுக்கு நாங்கள் சாதனை மாப்பிள்ள வந்துருக்கோம்னு சொன்னா இங்க நிலைமையை பார்த்து கொஞ்சம் வர கட்ட மற்ற எல்லாம் செஞ்சுட்டாங்களே. மற்றவங்க வந்து கேள்வி நடக்கல. ஏன் ஏதோ தேர்தல் தொகுதியில ஒரு பக்கம் ஒரு மார்க்கு இருக்கு. சொன்னதை பத்தி உட்படுத்த மக்களுக்கும் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லாம அப்படி மறந்துடுவாங்க. விடத்துல உடனே பண்ணணும், காணி கொடுக்கணும், அது வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒண்ணு அதுக்கு கலந்து கொடுக்கணும். சரிங்களா? எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம தலைவர்கள் கொடுத்து அடுத்தது கொடுத்து அரசாங்கம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சித்தா நீங்களும் ஒன்று சேர்ந்தீங்களான்னு கேட்கிறேன். சொல்லுங்கம்மா. நீங்க கேபிட்டல் தான் கேட்கிறேன் தம்பி, கேபிட்டல் தான் கேட்கிறேன். இதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அழுத்தம் கொடுத்தா நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்களான்னு கேட்கிறேன். ஓட்டுக்கு இல்ல வீட்டுக்கு இல்லைங்கம்மா, ஓட்டுக்குள்ள வீட்டுக்கா. ஆகவே வீட்டை வாங்கணும், அப்புறம் ஓட்ட பத்தி பேசணும். வணிக ஓட்டு மட்டும் வரா இல்லையே, வணிக பேசுறதுக்கு வரை சுடுகாட்டுக்கு வர ஓட்டு 5 வருஷம் ஒரு தான் வரும். ஆகவே நமக்கு எந்த மாதிரி இருக்க வைக்கிறேன். ஆகவே அதுக்கு நம்ம அடுத்தது வந்தாலும் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரியாக முடியாது. அதுக்கு நாம் நீங்களாம் சேர்ந்து போராடி அந்த வேலை வெற்றியை முடிவு தெரிவித்துக் கொள்வதோடு இன்று இலங்கை தேசிய பொருளாதார சட்டத்தில் அங்கத்தவர்கள் எங்களுடைய உதவி தலைவர் நிர்வாக செயலாளர் இந்த உத்தியோகஸ்தர் மாநில நன்றி சொல்றேன். இன்னைக்கு வேற பிரதேச வேலை பிரச்சனை கூட இந்த சாதனையாளர் நம்ம செய்வோம்னு சொன்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒத்துழைப்பு வேலை செய்யறாங்க. எல்லாரும் ஒரு வீட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா பாராளுமன்ற நம்ம அவங்க போய் பார்ப்போம், அவங்க வேலை செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு அந்த அர்த்தம் கொடுத்தாங்க. இப்ப இங்கிருந்து நாங்கள் ஒரு பிரகடனமாக தான் இந்த சாதனை மக்களுடைய விடுதலை திட்டம் மலைய காணிய மலைய மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். சம்பளம் வந்து வர்த்தமானதை வெளியிட வேண்டும். எங்களுடைய காணி எங்களுக்கு கொடுத்துட்டு தான் பார்க்கணும். தனக்கு பின் தான் தானம். இங்க நம்மளுக்குள்ள வெளியிருந்து ஆளுநர் போயிட்டாங்கன்னா நம்ம கேள்விக்குரியாது. ஆகவே இந்த பிரகடனங்களை நாம் இங்கிருந்து தெரிவித்துக் கொண்டோம். அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் தொடர்ந்து அடுத்த மக்களை மீள்கூடிய மக்களுக்குரிய இடத்திலே மேற்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஆகவே இதுதான் வேண்டுகோள். இதைத்தான் நிறைவேற்றணும். இதை செய்தால்தான் எங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகலாம். சுவர் இருந்தால் தான் சித்திர வரையலாம். சுவர் இருந்தால் தான் சித்திர வரையலாம். நம்ம நல்ல அனுபவம் இருக்கிற வாழ்ந்ததும் இன்னைக்கு அங்கே இருக்கும்போது எங்களை இங்கே இருக்க தெரியாது அடையாளம் வாங்க. மீண்டும் மீண்டும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குரிய இந்த நிவாரண வேலைத்திட்டங்களை நான் ஆரம்பித்து வச்சு நாங்கள் தொடர்ந்து இந்த மக்களுடைய ஒரு விமோசனத்துக்காக
தொடர்ந்து கரம் போட்டு போராடும் என கேட்டுக்கொண்டு உங்களது விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். இருக்காங்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்க ஸ்டேஜுக்கு வந்து கை தட்டுங்க பாப்போம். ஓகே, இப்போ உங்க பேர் என்ன அப்படிங்கறத கேட்போம். உங்க பேர் என்ன? கவிஷாலினி. கவிஷாலினி என்ன சத்தமா பேசுறாங்க? அதுக்கு ஒரு கை தட்டுங்க. ஓகே, இப்போ கவிஷாலினி வந்து என்ன பாட போறாங்களா ஆட போறாங்களான்னு கேட்போம். கவிஷாலினி என்ன செய்ய போறீங்க? ஓகே, கவிஷாலினி வந்து பாட்டு படிக்க போறாங்கன்னா ஓகே எல்லாரும் கேட்பீங்க. ஓகே, gift கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த எல்லாரும் ஸ்டேஜுக்கு வராங்க. கவிஷாலியை வந்து நாங்க இப்ப பாட சொல்லுவோம். குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிஞ்சி குத்தடி கண்ணம்மா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா பயவருமா பாட்டுக்கோ பணம் குடுப்பா வாங்கிக்கோ சில்லறைலாம் மாத்திக்கோ சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துக்கோ. பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்ததா டி.ஏ. அமிலகுமாரன். டி.ஏ. அமிலகுமாரன். அடுத்ததா கே. மருதை. கே. மருதை. பி. ரூபன். அடுத்ததாக பி. ரூபன். எஸ். யோகராஜ். ரவிச்சந்திரன். கே. குமார் ராசா. எம். மதியழகன். எம். சந்திரகுமார். எம். சந்திரகுமார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தில் அடிமேலை எமது வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்களின் முன்னால் நடத்தப்பட்ட இன்று மே தினத்தில் நிவாரணப் பணிக்காக நிவா புயலில் சேதமடைந்து அனைவரும் இங்கு உள்ளவர்களுக்கு அவர் தனக்கு செய்ய வேண்டிய முறையால் அவருக்கு கிடைத்ததை உணவுப் பொதி ஒன்றையும் அவர்களுக்கு சிறியவர்களுக்கு வேண்டிய பிஸ்கட் அதுகளையும் கொடுத்து உதவியமைக்கு மிக நன்றி. மற்றும் தேசிய தோட்ட தொழிலாளர் தேசிய மக்களின் உத்தியோகஸ்தர் அனைவரும் வந்தமைக்கு பொதுமக்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். මේ ඇවිත් සිටින දේශීය වතු කම්කරු මේවායිකෙන් ඇවිත් සිටින හැමෝටම මගේ මාගේ මේ ස්තුතිය පුද කරමින් මේ වැස්ස නිසා ගොඩාක් සියලු දෙනාම මේ අනතුරු වුණා. ඒ අයට සර්ගේ පුළුවන් හැටියට එයාලට බඩු ටිකක් දුන්නා. නැටුම් හැම එකක්ම මේවා මෙතනින් මේවා කරා හැමෝටම මගේ ස්තුතිය පුද කරනවා. මේ දික්වා සොලකුණාටුවෙන් මේ අසරණ වෙච්ච අපිට මේ ඊටපු ඇමතිතුමා සුරේෂ් වඩිවේල් මහත්තයා ගොඩක් වේලිහාරයම දීලා අපිට ගොඩක් මේ සතුටු කරා. අපේ ළමයි සින්දු කියලා නටලා ගොඩක් මේ අපිත් එක්ක එකට එකා වගේ ඉඳලා මේ ඔක්කොම අපිට මේ ආහාරයම ලබා දීලා ගොඩක් මේ අර මැයි දින මේක සමරවුවේ මේ අපිත් එක්ක මේ සැරේ අනිත් කට්ටිය එම තැනම ගිහලා රැලි ගිහිල්ලා එම සමරුවට මේම සමරපේක ගොඩක් එමතිතුමාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ඒ එමතිතුමා කියන්නේ එමතිතුමා අපිට කියන්නේ අපි මේ පැකිනිවල් මේ කියන්නේ නෑකම කියලා ඒක අද ඉෂ්ට කරා කියලා මම හිතනවා. ඒ තුමාට අපි ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා.